ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். அவை சுமூகமாக செயல்பட அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீட் தேர்வு தொடர்பாக விவாதிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறிய திரு ஓம் பிர்லா, இதுகுறித்து பிற்பகல் மக்களவையில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷர்மிளா, சர்வேஷ், அஜயபாபு உள்ளிட்டோருக்கு பாராட்டு தெரிவித்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற அனாஹத் சிங்கிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சிறு விமான நிலையங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு பெரிய நகரங்கள் வழியாக பயணியர் விமான சேவை திட்டம் மூலம் 4 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரிஸ்டரில் இந்த விமான சேவை திட்டத்தின் தொடக்க விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் 2030ஆம் ஆண்டுக்குள் $3000 கோடி வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரிஸ்டர் விமான நிலையத்திலிருந்து தற்போது 7 சர்வதேச விமான நிலையங்களுக்கு பயணிகள் விமானங்கள் இயக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் தில்லி வழியாக துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 சர்வதேச நகரங்களுடன் விமான சேவை இணைக்கப்படுவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் நலனை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் ஹெப்படைட்டிஸ் நோயை ஒழிக்க உலக சுகாதார அமைப்பு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை கண்டுபிடித்த நொபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் பரூச் ப்ளூம்பெர்க் பிறந்த நாளான ஜூலை 28ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஹெப்படைட்டிஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹெப்படைட்டிஸை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஆரம்ப நிலையிலேயே இதனை கண்டறிவதன் மூலம் சிகிச்சை முறைகள் எளிதாக இருக்கும் என்றும், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்நோயை கட்டுப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு ஜே.பி. நட்டா குறிப்பிட்டுள்ளார். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பது குறித்தும் பருவநிலை மாறுபாடுகளை களைவது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பசுமையான, ஆரோக்கியமான, நீடித்த இயற்கை சூழலை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மழை வெள்ள நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் அம்மாநில அரசுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படுவதாக கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் சிவசாகர், ஜோஹாட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் 4.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 631 கிராமங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 71,000 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 1690 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே உத்தரகண்ட் மாநிலத்தில் டேராடூன், உத்தரகாசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். பருவமழையால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு, வெள்ளம் காரணமாக 800க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தானேயில் மழை காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் விஜயநகரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 13 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராயகடாவிற்கு புனித யாத்திரை சென்ற வேனும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இதேபோல் ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் கார் ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அவர்கள் சண்டிகரிலிருந்து திரும்பும்போது இந்த விபத்து நேரிட்டது. ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் வெள்ளை மாளிகையில் இன்று ஆலோசனை நடத்துவதற்காக அவர் வாஷிங்டன் சென்றடைந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து ஆலோசனை நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் பாதுகாப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூறியுள்ளார். இஸ்ரேல், லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் அமைதியை நிலைநாட்ட இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று நம்புவதாக அந்நாடு கூறியுள்ளது. ரோமில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இருநாட்டு தொழில்நுட்ப பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக இஸ்ரேல், லெபனான் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் உயிரிழந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவாமி குழு நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அந்த குழு இது தொடர்பாக ஐநா, சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் பாகிஸ்தான் அரசை கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. அப்பகுதியில் இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். ரவீந்திர ஜடேஜா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். 2 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் போட்டி ஆகஸ்ட் 15ஆம் தேதி கல்லேயிலும், 2வது போட்டி ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொழும்பிலும் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக
மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.